ஒருவருடைய கர்ம வினையை பொறுத்து தான் அவங்களுடைய தொழிலில் ஏற்ற இறக்கமும் அமையும். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம கர்ம வினை அப்படின்னா என்ன, இந்த கர்ம வினையை குறைக்கிறதுக்கு ஏதோ அறிவியல் பூர்வமான வழிகள் உண்டா அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதல்ல கர்ம வினை அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம். ஒருவேளை நீங்க ஷார்ட்ஸில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதோட பாதி வீடியோவா இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுடைய முழு வீடியோவுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கர்ம வினைனா என்ன, இது எப்படி ஒவ்வொரு கர்ம வினையும் உருவாகுது, எப்படி நம்மள கர்ம வினையா சேருது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்ப கர்மா அப்படின்னா தொழில், வினை அப்படின்னா செயல். ஒருவருக்கு எதிராக நம்ம செய்யக்கூடிய செயல் கர்ம வினையாக மாறுது. அது எப்படின்னு பார்க்கலாம். இப்ப உணர்வுகள்ல பாத்தீங்கன்னா 154 வகையான உணர்வுகள் இருக்கு. இப்ப நுரையீரல் எடுத்துட்டீங்கன்னா துக்கம் அப்படின்ற உணர்வால பாதிக்கப்படுது. பஞ்சபூதத்துல காற்று சக்தி கொண்டதாக அமையுது. மண்ணீரல் எடுத்துக்கிட்டோம்னா அப்படின்னா கவலை என்ற உணர்வால அது பாதிக்கப்படுது. பஞ்சபூதத்துல மண் சக்தி கொண்டது. கிட்னி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பய உணர்வால பாதிக்கப்படுது. பஞ்சபூதத்துல நீர் சக்தி கொண்டதா இருக்குது. எரிச்சல், கோபம் கல்லீரலை பாதிக்குது. பஞ்சபூதத்துல ஆகாய சக்தியா அமையுது. இரக்கமற்ற தன்மை, கருணையற்ற தன்மை இதயத்தை பாதிக்குது. பஞ்சபூதத்துல நெருப்பு சக்தி கொண்டதாக அமையுது. இப்ப நாம ஒருவரை ஒரு உணர்வால பாதிப்படைய செய்யறோம். நமக்கு கோபம்னு ஒரு உணர்வு ஏற்பட்டு ஒருவரை பாதிப்படைய செய்யறோம். அப்ப அவரு பய உணர்வால பாதிப்படைகிறாருன்னு வச்சுக்குவோம். அப்ப அவர் பய உணர்வால பாதிப்படைஞ்சிட்டாரு அப்படின்னா அந்த உணர்வு நம் உடலில் கிட்னி பகுதியை சென்றடைகிறது. இப்ப கிட்னி பகுதியில 100 செல்கள் உள்ளது என்று கணக்கில் வைத்துக் கொள்வோம். அதுல எத்தனை பாசிட்டிவான செல் இருக்கு, எத்தனை நெகட்டிவான செல் இருக்கு அப்படின்னு கணக்கு இருக்கு. ஒவ்வொரு கர்ம வினை சேரும் பொழுதும் அதில் ஒரு நெகட்டிவ் செல்லாக மாறுகிறது. ஒவ்வொரு தீய கர்ம வினையும் அங்கே நெகட்டிவ் செல்லாக உருவெடுக்கிறது. ஒவ்வொரு நல்ல கர்ம வினையும் அந்த இடத்துல பாசிட்டிவான செல்லா உருவெடுக்குது. ஒரு உடல் உறுப்புல எத்தனை பாசிட்டிவ் செல் இருக்கு, எத்தனை நெகட்டிவ் செல்ஸ் இருக்குது அப்படின்ற பொறுத்து தான் அந்த உடல் உறுப்புக்கு நோய் ஏற்படுது. அது எப்படி சார், ஒருத்தரை நான் கோவப்பட்டு திட்டுறேன், அவர் பாதிப்படைகிறாரு, அவர் பயப்படுறாரு, அந்த உணர்வு எப்படி என்னோட உடம்புல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இது குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் மூலியமா நம்மளை சேருது. இப்ப குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு அணுவும் ஒரு அணுவை போல் இல்லை. இதுதான் குவாண்டம் பிசிக்ஸ். இப்ப என்னுடைய பேர் சிவா. இப்ப என்னோட வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நான் ஒரு வகையான உணர்வை வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன். இந்த உணர்வு உங்களுடைய மூளை பகுதியில ஒரு குவாண்டம் எண்ணை ஓபன் பண்ணியிருக்கோம். இப்ப 99A அப்படின்னு ஒரு குவாண்டம் எண்ணை ஓபன் ஆயிருக்குதுன்னு வைங்க. இந்த 99A அப்படின்ற குவாண்டம் எண்ணு இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நார்மலான வேலைக்கு நீங்க போயிடுறீங்க. திரும்ப இந்த வீடியோ பார்த்த ஞாபகம் உங்களுக்கு வரும் பொழுது அந்த 99A அப்படின்ற குவாண்டம் எண் ஓபன் ஆகி அப்ப என்னுடைய வீடியோவை நீங்க எத்தனை பார்த்துருக்கிறீங்க, அப்ப என்னை பத்தி உங்களுடைய மைண்ட் செட்ல என்ன இருக்கு, இதெல்லாம் அந்த 99A அப்படின்ற குவாண்டம் எண்ணை ஓபன் பண்ணும் பொழுது என்னை பற்றிய மெமரிஸ் எல்லாம் உங்களுக்கு ஓபன் ஆயிரும். அப்ப ஒரு சில உணர்வுக்கு இந்த குவாண்டம் எண்ணையே மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. என்ன மாதிரி வகையான உணர்வுக்கு இந்த குவாண்டம் எண்ணை மாற்றக்கூடிய சக்தி இருக்கு. இப்ப உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் நான் பணம் வாங்கிடுறேன். அந்த பணத்தை நீங்க கொடுக்கும் பொழுது எனக்கு பணம் எங்க கேட்டுமே கிடைக்கல, உங்ககிட்ட கேட்டுதான் கிடைச்சது. அப்போ உங்கள்கிட்ட அந்த 10,000 நீங்க கொடுக்கும் பொழுது நம்மகிட்ட இருந்து ஒரு பொருளை ஒருத்தர்கிட்ட கொடுக்கும்போது ஒரு நல்ல குட் வைப்ரேஷன் ஒன்று ஏற்படும், ஒரு பெருமிதம். அப்ப அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான செல்ஸ் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல ஓப்பன் ஆகும். நான் எங்க கேட்டும் பணம் கிடைக்கல, உங்ககிட்ட கேட்டு தான் எனக்கு கிடைச்சது. அப்ப என்னுடைய உடம்புலையும் அந்த ஒரு பாசிட்டிவான செல்ஸ் ஓப்பன் ஆகும்.
இது ஒரு நல்ல கர்மா, நல்ல கர்ம வினை. இந்த மாதிரி கர்ம வினைகள் ஏற்படும் பொழுது இது எந்த வகையான உணர்வால் இந்த கர்ம வினை தோன்றுகிறதோ அந்த உடல் உறுப்புகளில் ஒரு பாசிட்டிவான செல்ஸை ஓபன் பண்ணிடும். இதே வாங்கின பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கல, உங்களை ஏமாத்திடுறேன். உங்களை ஏமாத்தும் போது எனக்கு உணர்வு பெருசா பாதிக்காது. ஏமாறுற உங்களுக்கு இந்த நம்பிக்கை துரோகம் அப்படின்ற ஒரு ஆதங்கம், இது போன்ற உணர்வால நீங்க பாதிக்கப்பட்டீங்க. அப்ப இந்த 99A அப்படின்ற குவாண்டம் என்ன உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல உங்களுடைய உணர்வு 99Bன்னு மாறிடுச்சு. ஒரு காலத்துல 99A அப்படின்னா அவர் நல்ல மனிதர் அந்த மாதிரி இருந்தது. இப்ப அந்த உணர்வு சிவாவா பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி ஏமாத்திட்டாரு அப்படின்ற இப்ப ஒரு ஆதங்கமான ஒரு ஏமாற்றமான ஒரு உணர்வு, ஒரு ஆதங்கமான ஒரு உணர்வு உங்க மனசுல ஏற்பட்டுருச்சு. இந்த உணர்வை சாதாரணமா நீங்க பேசிட்டு இருக்கும்போது கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. அப்போ உணர்வால பாதிக்கப்பட்டாதான் உங்களுடைய ஆள் மனசு ஓப்பன் ஆகும். அப்போ உங்களுடைய ஆள் மனசு ஓப்பன் ஆயிடுச்சு. அதுல 99A அப்படின்ற அந்த குவாண்டம் என்ன உங்களுடைய உணர்வால 99Bன்னு மாறிடுச்சு. அப்ப 99Bன்னு மாறிடுச்சு அப்படின்னா 99B அப்படின்ற உணர்வுக்கு வலிமை அதிகம். உங்களை நான் பணம் ஏமாத்திட்டேன் இல்லையா, அந்த உணர்வுக்கு வலிமை கம்மி. அப்ப உணர்வு பூர்வமா உங்களுடைய உணர்வு தான் ஜெயிச்சது. அப்ப உங்களுடைய குவாண்டம் எண் 99B அப்படின்னு சொல்லி என்னுடைய குவாண்டம் எண்ணை மாத்திருச்சு. அப்ப அந்த 99B அப்படின்ற குவாண்டம் என்ன உணர்வால பாதிக்கப்பட்டிருக்குது? ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம்ன்ற உணர்வால பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த உணர்வு பிரபஞ்சத்துல கலந்துரும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தாட்டா மாறிடும். வெறும் தாட்டா இருக்கும்போது மைண்ட்ல தான் இருக்கும். அந்த உணர்வுக்கு எலக்ட்ரிக் எனர்ஜி கிடைக்கும் பொழுது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவரா மாறிடும், இழுக்க ஆரம்பிச்சிடும் பிரபஞ்சத்துல. அப்ப அந்த உணர்வு என்னுடைய உடம்புலையும் 99B அப்படின்ற குவாண்டம் என்ன மாறிடும். அப்ப அந்த கவலை உணர்வு, அப்ப நீங்க அந்த கவலை உணர்வு துக்கம்ன்ற உணர்வால பாதிக்கப்பட்டுட்டீங்க. அப்ப அது என்னுடைய உடம்புல நுரையீரல் பகுதியில சேர்ந்துரும். அது ஒரு கர்ம வினை, அது ஒரு தீய கர்ம வினையா என்னுடைய நுரையீரல் பகுதியில சேர்ந்துரும். அப்ப இது போல கர்ம வினையை நான் அதிகமா சேர்த்தேன் அப்படின்னா என்னுடைய நுரையீரல் பாதிக்கப்படும். அப்ப என்னுடைய நுரையீரலில் உள்ள பாசிட்டிவ் செல்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப என்னுடைய நுரையீரல் வீக்கா இருக்கும். அப்ப நுரையீரல் வீக்கா இருந்தது அப்படின்னா எனக்கு இயற்கையிலே பய உணர்வு அதிகமா வந்துடும். நெஞ்சல மாஞ்சாச்சோறு இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா, அதெல்லாம் கம்மியாயிரும். இப்ப இந்த கர்ம வினைகள் எல்லாம் குறைக்கிறதுக்கு வழி இருக்கு, அறிவியல் ரீதியான வழிகள் இருக்கு. சில வகையான பயிற்சிகளை செய்யறதுனால நம்ம கர்ம வினையை குறைக்க முடியும். அது என்ன மாதிரியான பயிற்சிகளால நம்மளுடைய கர்ம வினைகளை குறைக்க முடியும் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்ப வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இந்த கர்ம வினையை எப்படி குறைக்க முடியும் அப்படின்றதுக்கு பத்தி அதுக்கு உண்டான அறிவியல் பூர்வமான விளக்கத்தோட நான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.